الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين نحمده على ما قضى ونشكره على ما أعطى له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا رواه صحيح الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம், மகத்துவங்கள் நிறைந்த ஒரு மாதம், துல்ஹிஜ்ஜவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த வருடமும் நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹிஜ்ஜவுடைய மாதம் இஸ்லாமிய வருடத்தில இறுதி மாதம். இஸ்லாத்துடைய கடைசி கடமை ஹஜ்ஜுடைய கடமைய அதிகமான ஹஜ்ஜாஜிகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தியாகத்தை அதிகம் ஞாபகம் ஊட்டப்பட வேண்டிய ஒரு மாதம். அல் குர்ஆன்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களை பத்தி பேசுறான். அந்த கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் ஜாஹிலியத்துடைய காலம் தொடக்கம் அல்லாஹுவால கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் ஜாஹிலியத்துடைய காலத்திலும் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 4 மாதங்கள் ஜாஹிலியத்துல வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில வந்தாலும் அந்த மனிதர்களும் அந்த மக்களும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திக்கிறார். உதாரணமாக ஜாஹிலியத்துடைய மக்கள் என்று நாங்க ஏன் சொல்றோம்? அவர்கள் மடைமைத்தனத்துல வாழ்ந்தவங்க, மடையர்களாக, அறிவிலிகளாக, அறிவில்லாதவர்களாக வாழ்ந்தவங்க. கிதாபுகள் எழுதுறாங்க எந்த அளவுக்கு மடமையில வாழ்ந்தாங்கன்னா அவங்களோட வீட்டுல ஒரு சாரார் வளர்த்த ஒரு கோழி
அடுத்த வீட்டுல வைத்து முட்டை போட்டதுக்காக வேண்டி அந்த முட்டை யாருக்கு சொந்தம் என்றத முடிவு செய்ய 77 வருஷம் யுத்தம் செஞ்சான். அவங்களோட வீட்டுடைய ஒட்டகம் அடுத்த வீட்டுல வைத்து தண்ணி குடிச்சதுக்காக வேண்டி அந்த பிரச்சனையை முடிக்க 133 வருஷங்கள் யுத்தம் செஞ்சவங்க. சின்ன சின்ன பிரச்சனை அதை பெருசாக எடுத்து யுத்தம் செய்தவர்கள் தான் இவர்களுக்கு தான் நாங்க சொல்றோம் ஜாஹில்கள், மடையர்கள் என்று நானும் நீங்களும் சொல்றோம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க ஒரு சில விடயத்துல மடைமைத்தனத்துல இருந்தாலும் இந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதம் அவர்களிடத்துல வந்தால் அவங்க வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க இந்த 4 மாதத்துல ஒரு மாதத்தை அடைந்தால் கிதாபுகள் எழுதுறாங்க, சாதாரண ஒரு கோழி முட்டைக்கு வருஷக்கணக்கு யுத்தம் செஞ்சவங்க சொந்த உம்மா வாப்பாவை கொண்டவன் எதிரில் வந்தாலும் முறைச்சி கூட பார்க்க மாட்டாங்கன்னு கிதாபுல எழுதுறாங்க. அப்ப யோசிங்க, மடமேல வாழ்றது இன்னும் அவங்களா நாங்களா? அவங்களுக்கு தெரியும் துல்ஹிஜ்ஜாவுடைய பொறுமதி. இந்த காலத்துல வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளுக்கு தெரியா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய பொறுமதி. ஆனா நாங்க ஆச்சரியம் என்னென்றா, நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர்களும் அடையர்கள் என்று. ஆனா இன்னும் நாங்க மடமேல வாழ்றது அதிகமானவங்க அதை உணராம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா என்று சொல்றது லேசான ஒரு மாதம் கிடையாது. இமாம்கள் பதிவு செய்யறாங்க, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஃபத்ஹுல் பாரில கொண்டு வராங்க, இந்த மாதம் சிறப்பான மாதமாக உம்மத்துக்கு மத்தியில இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு காரணம் தான் இஜ்திமா உம்மஹாத்துல் இபாதா, உம்மத்தில் ஈக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய இபாதத்தும் ஒன்று சேர்ற மாதம். உதாரணமாக ரமலானுடைய மாதத்தை எடுத்தா ரமலான்ல எல்லா அமலும் செய்வோம், தொழுகின்ற அமலும் நடக்கும், சதக்காவும் நடக்கும், கடமையானவங்க ஜகாத்தும் கொடுப்பாங்க, அதே போல ரமலான் நோன்பையும் பிடிச்சு கொள்வாங்க, சுன்னத்தான வணக்கங்களையும் செஞ்சு கொள்வாங்க, எல்லாம் அவங்களுக்கு செய்யலும். ரமலான்ல எல்லா அமலும் நடக்குது. ஆனா ரமலான்ல ஒரு அமல் நடக்காது. என்ன அமல்? துல்ஹிஜ்ஜால முக்கியமான அமல் ஹஜ்ஜுடைய அமல ரமலான்ல செய்ய முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எடுத்தா துல்ஹிஜ்ஜால ஹஜ்ஜுடைய அமலும் நடக்கும், தொழுகையுடைய அமலும் நடக்கும், சதக்காவும் நடக்கும், ஜகாத் கடமையானவங்களும் கொடுக்கலும். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நோன்பு நோக்க முடியாதவர்கள் சுன்னத்தான நோன்பு அல்லாஹு தஆலா முதல் 10 நாள்ல இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, முதல் 9 நாள் தொடர்ச்சியா நோன்பு பிடிக்கிறது இஸ்திஹ்பாபன் ஷதீதான் எழுதுறாங்க, கடுமையான முஸ்தஹப். அப்ப இந்த மாதத்துல எல்லா அமலும் நடக்குது உம்மத்துக்கு. ஹஜ்ஜும் நடக்குது, நோம்பும் நடக்குது, தொழுகையும் தொழுது கொள்றோம், ஜக்காத்தும் கொடுக்கிறோம், சதக்காவும் கொடுக்கிறோம். இப்படி எல்லா அமலும் நடக்கிறதாலதான் இந்த மாதம் விசேஷமா மாறுறதுக்கு முதல் காரணம். 2வது உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, இந்த மாதம் விசேஷமாக மாறுறதுக்கு இன்னும் ஒரு காரணம் தான் இந்த மாதத்துல வைத்திருக்கக்கூடிய அமல்கள் இருக்குது. இது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் ஈக்கக்கூடிய அமல்கள் தான் துல்ஹிஜ்ஜால ஈக்கக்கூடிய அமல்கள் என்பதாக உலமாக்கள் எழுதுறார். அது என்ன ஆன்மீக ரகசியங்கள்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிக்கலும். சில மனிதர்கள் வந்து கேட்கிறாங்க, உதாரணத்துக்கு நன்முஸ்லிம்கள் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, நீங்க எல்லாம் மக்கமா நகரத்துக்கு போறீங்க, காபாவுக்கு போறீங்க, ஒரு காபாவை நடுவுல வச்சு நீங்க 7 சுத்துறீங்களே, ஏன் சுத்துறீங்க? என்ன பதில் சொல்லலும் முஸ்லிம்கள்? 7 சுத்து ஏன் சுத்தோனும்? ஒரு தவாப்ல 7 சுத்து ஏன் சுத்தோனும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுத்துறதுல என்ன இஸ்லாமிக்குது? என்ன பதில் சொல்றேன்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே எல்லா விஷயத்திலே மலத முற்படுத்த செல் இஸ்லாம் சொல்லுது. ஆனா கஅபாவுக்கு போனா யாரும் வலது பக்கம், இந்த பக்கத்தால யாரும் சுத்துறது இல்ல, எல்லாம் எங்கட இடது பக்கத்தால தான் சுத்துவோம். ஏன் இடது பக்கத்தால சுத்துறோம்? பொதுவாக தலைமுடி வளர்க்கிறது அது இஸ்லாம் சொல்லுது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி வளர்த்திக்கிறாங்க 3 முறைகள்ல, வளர்க்கிறது சுன்னத். ஆனா ஹஜ்ஜும்ராவுக்கு யாரு போறாங்களோ பெய்து ஹஜ்ஜும்ராவுடைய கடமையை முடிச்சா தலைமுடிய வலிங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அதுல என்ன இஸ்லாமியது? அதே போல இஸ்லாம் சொல்லுது தலைமுடிய வலிங்கன்னு ஹஜ்ஜும்ரால சொல்லுது.
ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு நியத்து வச்சுட்டீங்களா, நீங்க இஹ்ராம உடுத்துட்டீங்களா, தலைமுடி மட்டும் இல்ல வேற எந்த முடிகளையும் அகற்றாம வாங்க என்று சொல்லுது. ஒரு கட்டத்துல தலைமுடிய வலிங்க என்றும் சொல்லுது, இன்னொரு கட்டத்துல தலைமுடிய வலிக்க வானம் என்றும் சொல்லுது. என்ன இஸ்லாம் இதுல இருக்குது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்க போறேன்டா எப்படி போவோம்? நாங்க வேங்கினதுல எது நல்ல ரிச்சான உடுப்போ? என்னத்துக்கு கல்யாண வீட்டுக்கு? அங்க போய் வேற என்ன சரிதா? ஹோல் கொடுக்கறது 4 hour ஒரு கல்யாணத்துக்கு. இவர் போறது என்னத்துக்கு? ஒரு பிளேட் சாப்பாடு. இத சாப்பிடுறதுக்கு ஹை ரிச்சான உடுப்பு உடுத்துட்டு போறார் அலங்கரிச்சு கொண்டு. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏண்ட வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க இப்படி ரிச்சா எல்லாம் மாறல. நீங்க வரக்கூடிய நேரம் தைக்கப்படாத இஹ்ராம் உடுத்துக்கொண்டுதான் வரணும். ஏன் அப்படி வரணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல என்ன இஸ்லாமியது? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு ஆன்மீக ரகசியங்கள் அல்லாஹ் கிட்ட இருக்குது. ஏன் இப்படி இப்படி எல்லாம் செய்யணும்? ஏன் ஜமராத்ல கல் அடிக்கணும்? ஏன் முஸ்தலிஃபால தான் கல்லு பொறக்கணும்? ஏன் ஏன் இந்த அமல்களை செய்யணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அரபால 9வது நாள் கட்டாயம் கூடணும்? கூடாட்டி ஹஜ்ஜே கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல பல ஆன்மீக ரகசியங்கள் இருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, யாராவது இப்படி உங்களுக்கு இதை கேட்டா ஏன் இப்படி செய்யணும், ஏன் அப்படி செய்யணும், ஒரே வார்த்தையில பதில முடிச்சிருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை நான் செய்றேன், அவ்வளவுதான். ஏனென்றா ஹஜ் என்றது எங்களுக்கு படிச்சு தருவது சாக்ரிஃபைஸ் சொல்றேன், தியாகம். தியாகத்தை படிச்சு தாரதுதான் ஹஜ். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை நீங்க வாய மூடி கேட்கறது தான் ஹஜ். ஏன் தலைமுடி வலிக்கிறே, ஏன் வளர்க்கிறே, ஏன் வெட்டணும், ஏன் வெட்டக்கூடாது, இதெல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்ல கேள்வி இருக்கிறல்ல. அல்லாஹ் சொல்றத நீங்க பேசாம செய்யணும். உதாரணம், எங்கட வீட்டுல ஒரு வேலைக்காரன் வேலைக்காரிய நாங்க வேலைக்கு வச்சுக்கிறோம் என்ன வைங்களே, அவளுக்கு 1000 லட்சக்கணக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோம். இந்த வேலைக்காரன் வேலைக்காரிக்கு நாங்க ஒரு வேலையோட சொல்றோம், நீங்க இந்த வேலையை செய்யுங்க, இந்த வேலை இப்படி செய்யுங்க என்பதாக நாங்க ஒரு வேலையை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த வேலைக்காரி எங்ககிட்ட சொல்றாங்க, இல்ல இதை இப்படி செய்ய வானம், ஏன் இதை இப்படி நீங்க செய்ய சொல்றீங்க, ஏன் இன்னமா எல்லாம் செய்யணும். சாதாரண 1000 சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரி எங்ககிட்ட கேள்வி கேட்டா எங்களுக்கு பத்தும். நான் உனக்கு 1000 தந்து லட்சக்கணக்கு தந்து வச்சிக்கிறது, நான் சொல்றதுக்கு ஏன் ஏன்னு கேட்கவா? நான் சொல்றத நீ பேசாம செய். எங்களுக்கு அப்படிக்கே கோபம் வரும் என்றா, முழு உலகத்தை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றா, நீங்க இப்படி இப்படி எல்லாம் ஹஜ்ஜில நடந்துக்கோ வேண்டா. நாங்க எல்லாம் கேட்கிறோம், ஏன் செய்யணும், ஏன் இது, ஏன் அப்படி, ஏன் இப்படி, இப்படி கேட்கறது முறையா? அதுல தான் இதுல ஆன்மீக ரகசியங்கள் இந்த மாதத்தில் இருக்குது ஹஜ்ஜுடைய அமல்கள். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல என்ன அமல் சொல்லப்பட்டாலும் கேள்வி கேட்காம செய்யுங்க. ஏனென்ற உலமாக்கள் சொல்றாங்க, கேள்வி கேட்காம செய்யறதுதான் அபதியத்தை நிரூபிக்க கூடியதுடைய அடையாளம். அபதியத்துண்டா அல்லாஹ் எங்கட ரப்பு, நாங்க அல்லாஹ் அடிமை என்றத நிரூபிக்கிறதுடைய அடையாளம். ஒரு விஷயம் சொல்லப்பட்டா வாய மூடிட்டு செய்யறதுதான், ஐத்தான் அடிமத்தனத்துக்கு அடையாளம். நாங்க அல்லாஹ் ரப்பு அர்ரா ரப்புன்னு சொல்லவே இல்ல, அல்லாஹ் சொல்றத நாங்க செய்யணும். அப்பதான் நாங்க உண்மையான அடிமைகள் அல்லாட. அப்படி செய்யாட்டி நாங்க சொல்றது அர்த்தம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மாதத்தில் ஈக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ஆன்மீக ரகசியங்கள் நிறைய ஈக்குது. எந்த கேள்வியும் கேட்கலாம். அதுலயும் குறிப்பாக அரபாவுடைய நாள் இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை 27ஆம் திகதி இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு 27 தான் அரபாவுடைய நாள். இதுல சந்தேகம் கிடையாது. 27 புதன்கிழமை தான் அரபாவுடைய தினம். இந்த நாள்ல ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ளணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால மேக்சிமம் எவ்வளவு அமல்கள் செய்ய இயலுமோ அவ்வளவு அமல்களை வாழ்க்கையில செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்மத்தில் ஈக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் ஒரு மனிதன் தான் அரபாவுடைய நாள்ல ஏத பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானான்னு சந்தேகப்படுறவன் என்றான். ஏந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா, எனக்கும் மன்னிப்பீகுதா என்று சந்தேகப்படுறவன் நீக்கிறானே,
உம்மத்துல கெட்ட மனிதர்கள் ஒரு மனிதன் அவன். அல்லாத விஷயத்துல சந்தேகமான என்ன கேட்டாலும் அல்லாஹ் அரபால தரப்போறான். என்ன பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க போறான். 9வது நாள் தொடர்ச்சியாக 9 நோன்பு பிடிக்காதவங்க கடைசி ஒரு நாள் அந்த அரபாவுடைய நோன்பை சரி கட்டாயம் பிடிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னி அஹ்தஸிபு இலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வஸனத்தல்லதி பஅதா. சொன்னாங்க அரபாவுடைய நோன்பு அந்த ஒரு நாள் 13 அவருடைய நோன்பு கிட்டத்தட்ட 730 நாட்கள் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 730 நாள் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். எவ்வளவு நாள் நோன்பு? ஒரே ஒரு நாள் 13 அவருடைய நோன்பு. ஒரு நாளும் அல்ல, ஒரு அரை நாள் 13 அவருடைய நோன்பு. 730 நாள் செஞ்ச எல்லா கர்மத்துக்கும் பாவ மன்னிப்பு, எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். கிட்டத்தட்ட 17,520 அவர் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் அரபாவுடைய ஒரே ஒரு நாள் நோன்பு. அதனால இன்ஷா அல்லாஹ் அரபாவுடைய நாளுடைய நோன்பு எல்லாம் புடிங்க, கட்டாயம் புடிங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க அரபா என்ன என்று. நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது, சின்னத்திலேருந்து படிச்சு கொடுங்க. 7 வயதிலேருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுங்க. நாங்க இல்லாத காலத்திலே இந்த அரபா நாளை நீங்க கண்ணியப்படுத்தணும். மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட நாள், மிக முக்கியமான நாள், இஸ்லாத்துல கண்ணியப்படுத்தப்பட்ட நாள். அதனால இந்த நாளை கண்ணியப்படுத்துறது எங்கட கடமை. இத பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அரபாவை கண்ணியப்படுத்துங்க. அதிகம் துஆ செய்யுங்க, அதிகம் சதகா கொடுங்க, அதிகம் குர்ஆன் ஓதுங்க. எங்கட எல்லா தேவையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. வாய் திறந்த மனுஷன் கிட்ட கேட்கவாங்க. ஒரு தடவை கேட்டா செய்வார், 2 தடவை கேட்டார் செய்வார். ஒரு பணம் படைத்த செல்வந்த நீக்கிறாருன்னு வைங்களே, ஒரு தடவை உதவி கேட்டா எடுத்து தருவார், 2வது தடவை தருவார், 3வது தடவை கொஞ்சம் முணங்குவார், 4வது தடவை கோவப்படுவார், 5வது தடவை தரவே மாட்டார். கேட்டா சொல்வார் உங்களுக்கு பழக்கினா குழப்பம். கேட்டா சொல்றது இது என்ன வாப்பட சொத்து, இது என்ன அப்பட சொத்து. அப்பவா வாப்பவா அல்லாஹ் நினைச்சா பிச்சைக்காரன் ஆக்கி கேளும். ஆனா சொத்தை கொடுத்தது அவனுக்கு அனுபவிக்க அல்ல, அடுத்தவனுக்கு கொடுக்க. இதென்ன உழைச்சி 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 இவன்ட புள்ள புள்ளிட புள்ள அவன்ட புள்ள எல்லா புள்ளைக்கும் சொத்து சேர்த்துட்டு மவுத்தாவுறான். பின்னுக்கு வார ஜெனரேஷனுக்கு உழைச்சி தின்றேன்டா என்னே தெரியா. காலுக்கு மேல கால் போட்டு வாப்பட சொத்தை வச்சு கொண்டு காட்டுற அகங்காரங்கள் சில இடங்கள்ல பாக்கேலா. திமிரு ஏன்? வாப்பட அப்பட சொத்து உழைச்செடுக்கணும். இலச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தின்ற சாப்பாட்டுல சிறந்தது வாப்படை அப்படைய தின்றது அல்ல, ஏண்ட கையால் உழைச்சு தின்னோனும். ஐதான் தின்ற சாப்பாட்டுல சிறந்த சாப்பாடு. என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மேலதிகம் ஐக்கிதா கொடுங்க. இது எங்களுக்கு மட்டும் அனுபவிக்கல்ல. அல்லாஹ் நினைச்சா உங்களுக்கு முன்னால இருக்கிற ஏழைய பணக்காரனாக்கி கேளும், உங்களை ஏழையாக்கி கேளும். ஆனா அப்படி செய்யாம உங்களை வச்சுக்கிற காரணம் நீங்க அடுத்தவங்களுக்கும் கொடுக்கும். அவங்களோட முகத்துல எப்படி சந்தோஷம் ஈக்குதோ அடுத்தவன் முகத்துல கொடுத்து சந்தோஷத்தை பார்க்கணும். அல்லாஹ் சொல்றான் நீ தான். ஆனால் அரபால கட்டாயம் கொடுத்து உதவி செய்யுங்க. எங்களால் ஏழுமான ஒத்தட கண்ணீரை தொடைங்க. ஒரு ஏழை எளியவருடைய வீட்டுல அடுப்பு பத்திரத்துக்கு உதவி செய்யுங்க, நோய் துன்பத்துக்கு உதவி செய்யுங்க. சிலவங்க வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கை எப்படி ஈக்குதுண்டா, பெருநாளை முன்னோக்கி கொண்டு ஈக்கிறார். இன்னமும் சில இடத்துல ஒரு புதிய உடுப்பு கூட இல்லாம எவ்வளவு பேர் ஈக்கிறான். நோம்புல உடுத்ததை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம். என்ன சமூகத்துல நாங்களும் புலங்குறோமே, நிறைய பேருடைய நிலைமை தெரியுமே. ஈக்கிறவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க பேசாம ஈக்கிறாங்க. நோம்புல ஒரு தடவை தான் உடுத்து, அதை உடுத்து நாங்க பெருநாளை கொண்டாடுவோம். ஏன் பெருநாள் கொண்டாடப்பட வேண்டிய நாள், அந்த நாள்ல நோம்பு கூட ஹராம், குடிக்கலாம். கட்டாயம் பெருநாளை கொண்டாடணும். ஆனா கொண்டாடுறதுக்கு சிலவங்களுக்கு வசதி கிடையாது. அதனால தேடி பாருங்க. அரபாவுடைய ஒரு நாள், அந்த நாள்ல போயிட்டு இந்த பெருநாள்ல இணையால ஏழுமான ஒரு குடும்பத்துல கண்ணீரை நான் துடைக்கும், ஒரு குடும்பத்துக்கு நான் உதவி செய்யும். அவன்கிட்ட கேட்கணும் என்ன தேவை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால அரபாவை அமல கொண்டு அலங்கரி.
கண்ணியப்படுத்து. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே துல்ஹஜ்ஜுடைய மாதம் இப்படி பல சிறப்பான அமல்கள் அல்லாஹ் வச்சிருந்தாலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் உண்டு. முக்கியமான ஒரு அமல், பெருநாளுடைய தினம் பெருநாளுடைய தொழுகையை விட, தொழவானம் என்ற கருத்தல்ல, தொழணும். பெருநாளுடைய தொழுகையை விட, பெருநாளுடைய குத்துபாவை விட அல்லாஹ்வுக்காக விருப்பமான ஒரு அமல் குர்பானுடைய அமல், உதஹியா. குர்பானுடைய அமல் முதலாவது நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், குர்பான் என்றா என்ன. மிச்சம் பேருக்கு குர்பான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியா. குர்பான் 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 என்றான் சமூகத்தில். சிலவன் உதகியா உதகியான்றான். எத்தனையோ நிர்வாகிகள் போட்டிக்கிறாங்க கூட்டு குர்பான்ல. கூட்டு உதகியா நடைபெறும். நிர்வாகத்துக்கிட்ட பேசி கேட்டா உதகியா என்னன்னு கேட்டா தெரியா. என்ன உதகியா? ஒரு கத்தமும் விளப்பம் இல்லாம சும்மா எழுதுது உதகியா. குர்பான் என்றா என்னே தெரியா சிலவனுக்கு. குர்பான் என்றா கருப என்ற வார்த்தையிலிருந்து உருவாகின வார்த்தை. கருப என்றா நெருங்குதல். குர்பான் என்றா அல்லாவின் பக்கம், தகர்ருபன் இலல்லாஹி தஆலா, அல்லாவின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய ஒரு அமல். உதுஹியா என்றா கீல சம்மைத்தஹா யப்தஉ ஃபீ வக்தி துஹா. இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஷரஹுன் நவவி அலா குல்லி முஸ்லிம் என்ற கிதாபில் எழுதுறாங்க, உதுஹியா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் துஹாவுடைய நேரம் இந்த அமல் ஆரம்பிக்கப்படுறதால் இதுக்கு உதுஹியா என்பதாக பெயர். இதே செலவனுக்கு விளப்பம் இல்ல. ஒரு நன் முஸ்லிம் வந்து கேட்டா செல்ல தெரியாம மொழியா குர்பான் அரக்கப்பனை கேட்க, அது இல்ல, அது அல்லாவின் பக்கம் நெருங்க வைக்கக்கூடிய அமல். இந்த விளப்பம் தெரிய சுட்டின் தான் அதிகமான நன் முஸ்லிம்கள் குர்பான தடுக்கிறாங்க. இது அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அமல், விருப்பமான ஒரு அமல். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆடு மாடு அறுக்கிற விஷயம் இருக்குது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு இபாதத்தா தரப்பட்டுச்சு. ஆனா ஆடு மாடு அறுக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆரம்பிச்சிட்டு குர்ஆன் பேசுது. வத்லு அலைஹிம் நபஅ அபனை ஆதம பில் ஹக் இஸ் கர்ரபா குர்பானன் ஃபதகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய மகன்மார் ரெண்டு பேர், ஹாபில் காபில். இந்த ரெண்டு பேர் ஒரு பொண்ணுக்கு சண்டை பிடிச்சாங்க. அல்லாஹ் சொன்னான், ரெண்டு பேரும் ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஒரு மலைக்கு மேல வைங்க, எந்த ஆட்டை அல்லாஹ் எடுக்கிறானோ அவர் தான் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம். ஆடு கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. ஒரு ஆடு அல்லாஹ் கபூல் செஞ்சு ஒசத்தி கொண்டான், அவர் பொண்ணை முடிச்சார். அது நோக்கமல்ல சொல்றது. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குர்பான் என்ற அமல் ஆரம்பிக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம். கிதாபுகள்ல சில உலமாக்கள், தஃசீருடைய உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, அல்லாஹ் எந்த ஆட்ட வானத்துக்கு ஒசத்தினானோ அந்த ஆடதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையால் அறுத்தாங்கன்னு எழுதுறான். அதை தான் அல்லாஹ் பூமிக்கு இறக்கினான் என்றும் எழுதுறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலத்துல பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக குர்பானுடைய அமல் பாவிக்கப்பட்டுச்சு. குர்ஆன்ல ஒரு முக்கியமான ஒரு சூரா, சூரத்துல் பக்கரா. பக்கரா என்ற அர்த்தம் என்ன? பசுமாடு. சூரா பசுமாடு. அதிகமானவளு பக்கராண்டா தெரியும், பக்கராண்டா அர்த்தம் தெரியா. பசுமாடு குர்ஆன்ல முக்கியமான சூரா. எந்த வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதப்படுவதோ அந்த வீட்டுல ஷைத்தான் ஈக்க மாட்டான். ஷைத்தானுக்கு அந்த இடம் இல்ல. அப்படியான மிக முக்கியமான சூரா. இந்த சூறாக்கு மாடென்ற பேர் வைக்கும். அல்லாஹ் முக்கியமான ஒரு சம்பவம் என்ற கொண்டு வாரான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்க அல்லாஹ் சொன்ன சொல்யூஷன், தீர்வு, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா. ஒரு மாட்டை அறுத்து அவருடைய மேல போடுங்க, யாரு கொலையாளி என்று அவர் சொல்லுவார். இத சொல்லி காட்டினான். இந்த சம்பவத்தால தான் அந்த சூராவுக்கு சூரத்துல் பக்கரா என்பதாக பெயர் வைக்கப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த காலத்துல பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட இந்த குர்பானுடைய அமல் தீர்வாயிருந்துச்சு. ஐத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்,
இன்னா அஅதைனாக்கல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எப்படி உங்களோட அல்லாஹ்வை தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றானோ, உங்களோட ரப்ப நீங்க தொழுவுங்க, அதோட சேர்த்து தொழுகையோட வன்ஹர் குர்பானும் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகையோட சேர்த்து குர்பான் அல்லாஹ் பேசுறான். அப்ப இஸ்லாத்துல எவ்வளவு முக்கியமான அமல ஐக்கும். ஒரு சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகள் வர முடியாது. சில்லற பிரச்சனைகள் வரையலாம், உடனே நிப்பாட்டுவோம். செலவன் செல்ற அப்படிதான் நிப்பாட்டிடுவோம். இது அப்படி அவசியம் ஒன்று இல்ல, விளப்பம் இல்ல மார்க்கத்துல. அப்படி நிப்பாட்டேலுமா? இத காலமா செஞ்சுட்டு வர அமல், அல்லாஹ்க்கு விருப்பமான அமல். இது அப்படி எங்கட இஷ்டத்துக்கு நிப்பாட்டேலாம். இத நிப்பாட்டுறதுக்கு ஒத்தனுக்கு தான் உரிமை, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு மட்டும்தான். வேற எவனுக்கும் இந்த அமலை நிப்பாட்டேலாம். ஏன்னா அல்லாஹ்க்கு விருப்பமான அமலே அல்லாஹ் எப்படியும் செய்ய வைப்பான். காரணம் காட்டி நிப்பாட்ட பார்க்கிறான். சில மனிதர்கள் காலமா வருடம் சொல்ற விஷயம்தான். ஹஜ்ரத் உமர் புள்ளிட காரியம் ஒன்று பொறுப்பெடுத்திக்கிறோம். இந்த வருஷம் குர்பானை கொடுக்காம கொஞ்சம் பின்னுக்கு ஆக்கிட்டு குமரு புள்ளைக்கு செய்யணுமே இஸ்லாத்துல கடமை உண்டு அல்ல. ஒரு பெண்ணுக்கு தங்கம் கொடுக்கிற கடமையா? யாரு சரி சொல்லும்? ஒரு பெண்ணுக்கு தங்கம் கொடுக்கிறது கடமையா, வாஜிபா? இல்ல, அது நாங்க உருவாக்கி கொண்டே. நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தங்கம் கொடுக்கிறேன், ஊடு கொடுக்கிறேன், இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. சும்மா நீங்க உருவாக்கினே தான். இஸ்லாத்துல இல்லாத பிடிச்சு கொண்டு நாங்க தடமாறுறோம். இது நாங்க செய்ய தேவையில்ல. எங்களுக்கு கடமை, நாங்க செய்யணும் குர்பான். நாங்க உருவாக்கினோட அமல நாங்க கஷ்டப்பட தேவையில்ல. அல்லாஹ்வுடைய அமலுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால சின்ன சில்லற காரணம், இப்படி ஒரு தக்காதாய்க்கு, அப்படி ஒரு தக்காதாய்க்கு, அப்படி ஒன்று செய்யக்கு, இப்படி ஒன்று செய்யக்கு, அதுக்காக இந்த அமலை நிப்பாட்டிடுவோம். இந்த குர்பானை நாங்க செய்யவானம் என்பதாக எவ்வளவு பேர் பின்னுக்காவுறாங்க. செய்யாம ஈக்கவானம். என்னிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு வந்த சந்தேகம் பல காலங்களுக்கு முன்னால சஹாபாக்களுக்கும் வந்துச்சு. குர்பான் என்றா என்ன? சில மனிதர்கள் வந்து கேட்கிறாங்க இந்த காலத்துல, ஹஜ்ரத் குர்பான் யாருக்கு கடமை? யாருக்கு குர்பான் கடமை? அதிகமா வார சந்தேகம். சல்லிக்கு ஏதாவது ஒண்ணு எங்கட வாயில வருமானு பாக்குறேன். கொஞ்சம் அவருக்கு பாதகமா வந்துட்டா குர்பானை நிப்பாட்டிடுவார். யாருக்கு கடமை குர்பான்? ஜகாத் கடமையான எல்லாத்துக்கும் குர்பான் கடமை. ஒன்னாவது, ஜகாத் யாருக்கு கடமை? அவளையிலும் குர்பான் கடமை. ரெண்டாவது, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். தெளிவா கேட்டுக்கோங்க, கவனமா கேளுங்க. யார் சரி தூங்கி கொண்டு எழுப்பாட்டுங்க. தூங்குறதுக்கான சும்மாக்கு வரல. யாரும் கிட்டேருந்து படுக்க போற வானம். நானும் மிச்ச தூரத்துல இருந்து வந்து மிம்பரை ஏறி தூங்க வைக்கல யாரையும். நாளைக்கு கிட்டேக்கிறோம், கொஞ்சம் எழுப்பாட்டிக்கோங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 10வது நாள் பெருநாளுடைய தினம் 11 பவுண்ட் தங்கத்துக்கு சொந்தக்காரனா யார் ஈக்கிறாங்களோ, அப்படி இல்லையா 82 கிராம் தங்கத்துக்கு யாரு சொந்தக்காரனோ அவனுக்கு குர்பான் கடமையாகும். அப்படி இல்லாட்டி கிட்டத்தட்ட 612 கிராம் வெள்ளி அவர்கிட்ட இருக்குது. அத பள்ளியில கன்வெர்ட் பண்ணினா அவருடைய குடும்பத்துல தேவை போவ மேல் மிச்சமா பேங்க்ல ஒரு 40,000 சல்லி மேல் மிச்சமா இருக்குது. இவன் எல்லாத்துக்கும் குர்பான் கடமை. உம்மத்துல நிறைய பேரு குர்பான் கடமை. ஆனா சிலவங்க வந்து கேட்கிற இதை சொன்ன ஹஜ்ரத் ஈக்குது தான் கடன் உண்டு ஈக்கு ஹஜ்ரத் என்றுவான். எப்படியாவது இதுல இருந்து பிரேக் தான். இந்த கடன் ஈக்கன்னு சொல்றவன் ஈக்கிறானே வந்து கேட்கறது BMW கார்ல, பெரிய பெரிய கார்ல வந்துதான் கேட்கிறேன். கடன் உண்டு ஈக்கி, அதை கொடுக்க கொஞ்சம் குர்பான கொஞ்சம் பின்னு காக்க. கையில ஐபோன் 4 லட்சம் ரூபா வச்சுக்கொண்டுதான் கேட்கிறார் கடன். ஐபோனை வித்து கடனை கொடு, இல்லாட்டி வாகனத்தை வித்து கடனை கொடு. குர்பான நிப்பாட்டு இல்ல. அந்த சல்லி எடுத்து கடன் கொடுக்கல. உலமாக்கள் எழுதுறாங்க, அவசரமா கொடுக்கிறோட கடன் இருந்தால் ஒரு 3-4 லட்சம் ரூபாய் அவசரமா கொடுக்கணும். கொடுக்காம குர்பான் கொடுத்தா கடன்காரன் குழம்புவான். கடன் கொடுத்தவர் குழம்புவாருண்டா, கோவப்படுவாருண்டா, அவருக்கு கடனை நாங்க முற்படுத்துறதுதான் சிறந்தது. அப்படி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய கடன். நான் குர்பான் கொடுத்தால் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, பிரச்சனை இல்ல. அவருக்கு தான் நான் குர்பான முன்னுரிமை கொடுக்கலும் என்று ஒரு
ஒரு கட்டம் இருந்தால் அவருக்கு குர்பான் கொடுக்கிறது தான் கடமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, இது என்ன குர்பான் யா ரசூல், எப்ப பார்த்தாலும் வருஷா வருஷம் அறுத்து கொண்டிருக்கிறோம், என்ன இது? ஒரே வார்த்தை, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உன்னோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்துண்டா. கேட்டாங்க, ஃபமாலனா ஃபீனா யா ரசூலல்லாஹ், அப்படி கொடுக்கறதா எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, சொன்னாங்க ஒவ்வொரு முடிக்கு பகரமா எந்த குர்பான் பிராணி எடுக்கிறீங்களோ, ஆடு மாடு ஒட்டகம், அந்த பிராணியுடைய உடம்புல எவ்வளவு ரோமம் ஈக்குதோ அந்த ரோமத்துக்கு பகரமா ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, அந்த பிராணியுடைய கழுத்தை அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால அவங்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பார். இன்னும் ஒரு ஹதீஸ் ரிவாயத் ஒன்று இருக்குது, எந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு குர்பானை கொடுப்பானோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாள் அந்த குர்பானி பிராணிய 70 மடங்காக பெருக்கி மீசான்ல நிறுப்பான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் தான் குர்பானுடைய அமல். சும்மா சர்வ சாதாரணமா நினைச்சு செய்யவாங்க, ஒரு பெரிய ஒரு இபாதத் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுதஹி, எந்த மனுஷனே குர்பான் கொடுக்கிறது கடமை, குர்பான் கொடுக்காம இருக்கிறானோ, தொழுவுங்க என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம், தொழுவுங்க என்று சொன்ன தலைவர் எங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்க, தொழவானம் என்று சொல்லல, தொழுற இடத்தின் பக்கம் கூட நெருங்கிடவானம் என்றா. குர்பான் கடமை 5, குர்பான் கொடுக்காதவங்க தொழுற மஸ்ஜிதின் பக்கம் கூட வந்துடவானம் என்றா. அப்ப யோசிங்க, இந்த அமல் வாழ்க்கையில எவ்வளவு விருப்பமான அமல் அல்லாஹ். எங்க சமூகத்துல சொன்னா எடுத்த உடனே பஞ்சத்தை தான் ஓதுறான், சல்லி இல்ல ஹஸரத், சல்லி எங்க ஹஸரத், நான் எனக்கு ஆசை, உண்மையில ஆசை தான், அப்படிதான் பேசுவாங்க. பாசிட்டிவா பேசுறமாய் நெகட்டிவா பேசுவான். ஆசைதான் செய்ய, என்ன செய்ய வசதி இல்லை ஹஸரத். ஆனா சொந்த உடுவாசல் இல்லாம ஈந்தார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு, இப்ப மாசால சொந்த உடுவாசல் எடுத்துட்டார். வாகனம் ஒன்றும் இல்லாம ஈந்தாரு, நடந்து பேமெண்டால போனவர், இப்ப மாஷால வாகனம் ஒன்றுல போறாரு. நகனட்டு இல்லாம வெறும் கழுத்தா ஈஞ்சி மனைவிட கழுத்து, இப்ப நகைகள் நிறைஞ்சி ஈக்குது. காணி பூமி சொந்தக்காரன் இல்லாம ஈந்தாரு, பங்களோட்காரன் ஈந்தவரு நிறைய காணி பூமிக்கு சொந்தக்காரனாம மாறிட்டாரு. ஆனா இன்னும் சொல்றான், கேட்டா சல்லி இல்ல. அப்ப இதெல்லாம் எப்படி வந்துச்சு? மங்கொள்ளாடிச்சா வந்துச்சு? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஊடு எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சோமா இல்லையா? நகை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி செஞ்சோமா இல்லையா? ஆட்டோன்னு எப்படியாவது வேங்கணும், முயற்சி செஞ்சோமா இல்லையா? ஏன் குர்பானுக்கு 40 வருஷமா வாழ்றார், 50 வருஷம் ஒரு குர்பான் இன்னும் கொடுத்தில்ல, இன்னும் எடுக்கிற பாசல தான் திண்டுகிறார். எடுத்து தின்றதும் சுண்ணத்து தான், இல்லையா சொல்லல. ஆனா எடுக்கிறத விட கொடுக்கிறத கைத்தானே சிறந்தது. ஏன்னா கொடுக்கணும், எவ்வளவு காலம் தான் எடுத்து எடுத்து தின்ற, நாங்களும் கொடுக்கணும். எவ்வளவு இடங்கள்ல கேள்விப்பட்டேன், வாழ்க்கையில சீட்டு வைத்துக்கிறாங்க, சீட்டு முட்டி முட்டியா சல்லி சேர்க்கிறாங்க. காரணம் என்ன? காரணத்துக்கு சேர்க்கிறாங்கடா, வாழ்க்கையில ஒரு தடவை, சரி ஒரே ஒரு தடவை நுவரலியால கால் வச்சிரும். எப்படி வந்த நீயத் என்ன? நுவரலியாவா அல்லாஹ் அழிக்காம அப்படியே கியாமத் நாள்ல நுவரலியா அப்படியே கொண்டு வருவானா? அதுவும் அழியத்தான் போகுது. சில வயதுக்கு போன மனிதர்கள் கூட ஒரு தடவை சரி நுவரலியா போயிட்டு பார்க்கணும். வாழ்க்கையில 60-70 வருஷம் கழிச்சாச்சு, இன்னும் குர்பான் கொடுக்கல. நுவரலியாக்கு சல்லி சேர்க்கிறார், ட்ரிப்போவ சல்லி சேர்க்கிறான், வெளிநாடு போக சல்லி சேர்க்கிறார், குர்பானுக்கு இன்னும் சல்லி சேர்க்கல. எப்ப சேர்க்கிறது எல்லாம்? ஏனென்றா குர்பான் அமல் இன்னும் கல்வில படல, இன்னும் படல் உள்ளத்துல பட்டா சேர்ப்பார். அது 10 சென்ன முயற்சி செய்வார், இன்னும் அது படல. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்கள சரி ஏழுமான ஆட்கள் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் குறையா சொல்லல, இந்த குர்பான் காலத்துல நடக்கிற பிழைய சொல்றேன். நல்ல வசதி இருக்குது, ஆனா சேர்றது கூட்டு குர்பான்ல, 7 பேர் சேர்ந்து கூட்டு குர்பான்ல சேர்றது.
தனியா ஒரு ஆடு கொடுக்குறேன்டா இல்ல வானம், கூட்டு குர்பான் பாசல் கூட கிடைக்குமா? குர்ஆன் சொல்லுது லையனால் அல்லாஹ் வலா திமாஉஹா, பிராணிட ரத்தமும் தேவையில்ல வாப்பா, சதையும் தேவையில்ல, இறைச்சி நோக்கம் இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. எங்கடவன் சொல்றான் இறைச்சி தான் நோக்கம் என்று. குடுக்கிற 40,000க்கு சில இடத்துல சேர்றல்ல, ஏன் உங்களோட மகளால கூட்டு குடும்பம் போகல, பாசல் குறவா தரது 6 தான் தாரான் 40,000க்கு. நான் கேட்கிறேன், இப்படி பேசுறதுக்கு வெக்கம் இல்லை அவனாவது? இறைச்சி நோக்கம் இல்லைன்றே குர்ஆன் சொல்லுது. அடே இறைச்சி தின்னவாடா போறோம் நாங்க குர்பானு, இறைச்சிக்கா போறோம், அது நோக்கம் இல்ல. சிலவங்க வசதின்னு கூட்டு குர்பானுக்கு போறாங்க. பில கூட்டு குர்பான் என்றது இஸ்லாத்துல 5வது இடம். 5வது இடம். 1வது இடம் ஒரு ஒட்டகத்தை தனியா கொடுக்கிறேன், சிறந்தது. ஒட்டகம் இங்க இல்ல. 2வது ஆப்ஷன்களுக்கு மாடு தனியா கொடுக்கிறேன். 3வது மாட்டுக்கு வசதி இல்ல, ஆடு தனியா கொடுக்கிறேன். ஆடும் இல்ல, ஆடு கொடுக்கலாம். ஒட்டகத்துல 7 பேர் அல்லது 10 பேர் கூட்டு செய்யறது. 4வது. 5வது தான் ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேர்றது. ஒரு மாட்டை தனியா கொடுத்தா 7 நீயத்தோட அறுக்கலும். சிலவங்களுக்கு தெரியாவை. 7 ஆடு தான் ஒரு மாடு. ஒருத்தர் மாடு கொடுக்கிறார், அந்த நாள் ஒரு புள்ளையும் பிறந்தீங்க, ஆம்பளை புள்ள. 2 ஆடு கொடுக்கணும். ஒரு மாடை கொடுக்க போல நீயத்து வைக்கிறார், ஏன மகனுடைய அக்கீக்காவையும் சேர்த்து கொடுக்கிறேன். 2 ஆடு கபூல். ஒரு நீயத், நான் இந்த வருஷத்துடைய குர்பானையும் கொடுக்கிறேன். 3 இந்த 4 நீயத்து வைக்கல மாட்டுக்கு. 7 நீயத்து வைக்கலாம். ஆனா வசதி ஈந்தும் நாங்க போறது கூட்டுக்கு. பில கண்ணியமிக்கவர்களை செய்யவான தனியா வசதி தனியா கொடுங்க, தனியா கொடுங்க. அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம். இத கொடுத்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க, தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தருவான். எங்க எல்லா தேவையும் காலடிக்கு வரும், தேடி போ தேவையில்ல. நான் சுருக்கமா ஒரு வார்த்தை சொல்றேன், விளங்குறவங்களுக்கு இது விளங்கிடும். நாங்க எல்லாம் ரிஸ்க் ஓடுறோமே, ஏன் தனியா குர்பான் கொடுக்கறல சல்லி முடியும் பயம். இந்த ரிஸ்க் ஓடுறவங்க சல்லி குறையும் என்று குர்பான் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், ரிஸ்க காலடியில கொண்டு வரதுக்கு 18 வழி. அதுல ஒன்றுதான் தொழில், மத்த 17. எப்படி காலடிக்கு கொண்டு வரணும் ரிஸ்க? நான் 17 இந்த இடத்துல சொல்ல போறேன்ல, தயவு செய்து கொத்துமா முடிஞ்சதுக்கு போற ரூமுக்கு யாரும் வரவானம், 18 கொஞ்சம் எழுதி தாங்க வரவானம். நான் நிறைய இடத்துல சரியான கரைச்சல், 18 எழுதி தாங்க. அது சுற்றி 18 வழிகள் இருக்குது. அதுல ஒன்றுதான் தொழில். உதாரணம் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த காட்டுப்பள்ளியிலிருந்து ஒத்தருட ஊடு கொஞ்சம் தூரத்துல, ஒரு 1 கிலோமீட்டர் இல்லாட்டி 1/2 கிலோமீட்டர் தூரம். ஒரு வாப்பா என்ன செய்யறாரு, ஒரு மகனை கையால பிடிச்சி ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு கொண்டு வரார் ஒரு வழியில, திருப்பி இங்கேருந்து அதே வழியில போறார். இப்படி ஒரு கிழமை வரப்போக்கல அந்த சின்ன பொடியனுக்கு விளங்கிடும், மஸ்ஜிதுல இருந்து இப்படிதான் வீட்டுக்கு போகணும், வீட்டுல இருந்து இப்படிதான் மஸ்ஜிதுக்கு போகணும். திடீரென்று வாப்பா என்ன செய்யறார், வளமையான வழியில வராம இன்னொரு வழியில சுத்திட்டு வாரார், இன்னொரு வழியில சுத்தி கூட்டி வாரார். புள்ள என்ன சொல்லுவான், பாப்பா இதுல பள்ளிக்கு போற வழி வேற வழியே. சின்னவனுக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான். நான் என்ன சொல்ல வாரேன்னு விளங்குதாய். சின்னவனுக்கு தெரியும் தொழில் செஞ்சாதான் காலடியில ரிஸ்க் வரும் என்று. ஆனா பெரியவங்களுக்கு தெரியும் தொழிலை கொண்டும் மற்ற விஷயங்களை கொண்டு எப்படி ரிஸ்க காலடிக்கு எடுக்கிறேன். அதனால தொழில் மட்டுமல்ல ரிஸ்க கொண்டு வாரு, மற்ற விஷயங்களும் மீது. அதனால குர்பானை கொடுங்க, குர்பான்ல ஆசை வைங்க. அதனால கடைசியாக ஒரு சில உபதேசங்களோட முடிச்சு கொள்றேன். குர்பான் கொடுக்கறதுக்கு நீயத் தீக்கிறவங்க 1வது நீயத்தை சீராக்குங்க. யாருடைய கல்பை சந்தோஷப்படுத்த குர்பான் கொடுக்கல, யாருடைய கல்வியும் நாங்க சந்தோஷப்படுத்துற நீயத்து இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்பு மட்டும்தான். அவங்கள சந்தோஷப்படுத்துறது எங்க நீயத்து, அதுக்குதான் குர்பான். இஹ்லாஸ் நீயத்தை சீராக்குங்க. 2வது பிராணிகளை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நேர்ல போய் அந்த பிராணிகளை பாருங்க. சில எவ்வளவு மடையர்கள் ஈக்கிறாங்க, அதுல கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோ மாடு நீங்கி போட்டோ 8 அனுப்புங்க, 8 போட்டோ, வலதால இடதால கீழால மேலால முன்னால பின்னால எல்லாம் போட்டோல பார்த்து ஒரு ஓகே பண்ணியாச்சு, பேங்க்ல டிரான்ஸ்பர் சார். இப்படி ஆடு மாடு தெரிவு செய்யறல்ல, நீங்க எங்க இருந்து கல்கமுகையில மாடு எடுத்தாலும் நேர்ல போயிட்டு பார்க்கணும்.
நேர்ல போயிட்டு அல் அவுரா அல் அர்ஜா மரீதா சோமில்லாத ஆடு மாடா அப்படி இல்ல பொட்டையான்னு பாக்குறதுக்கு முறைகள் இருக்குது. வலது கண் விளங்குதான்னு பார்க்க இடது கண்ல தட்டணும். ரெண்டும் ஒரு தடவையில துடிச்சா அது குருடல்ல. இப்படி பாக்குற முறை இருக்குது. ஊனம் ஏதாவது ஈக்குதா, கொம்புடைஞ்சு ஈக்குதா, கொம்புல 2 சட்டம் ஈக்குது. மேலோட்டமா உடைஞ்சா அறுக்கலாம், சதையோட சேர்ந்து உடஞ்சினா அறுக்க முடியாது. இப்படி நிறைய சட்டம் ஈக்குது. நேரடியா போயிட்டு பாருங்க. ஆன்லைன்ல ஆடு மாடு பாக்குறல்ல, நேர்ல போயிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியவா தகுதியான ஒரு ஆலிமை கூட்டிட்டு போங்க. போயிட்டு அவருக்கு காட்டணும். சும்மா போட்டோல பார்த்துட்டு ஆடு மாடு எடுக்கிறல்ல. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எடுத்தா பராமரிங்க. ஒரு கிழமைக்கு முன்னுக்கு சரி ஆடு மாடை கொண்டு வந்து நாங்க வளர்க்கணும். ஒரு கிழமை ஒரு 10 நாள் அறுக்கிற அண்டு கொண்டு வரல. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 8 வருஷமா வளர்த்த புள்ளையே தான் அறுத்தாங்க. அறுக்க முன்னாவிதான் நாங்க குறைஞ்சது ஒரு 8 நாள் சரி அந்த ஆடு மாடோட அந்த இறக்கம் ஒன்று வரணுமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கத்தோட தான் களத்தை வெட்ட சென்றான் அல்லாஹ். ஐதான் தியாகம். அந்த இறக்கம் இந்த ஆடு மாடோட எங்களுக்கு வரணும். அந்த இறக்கத்தோட தான் அறுக்கணும். ஐதான் குர்பான், ஐதான் தியாகம். இது அந்த நாள் கொண்டு வந்து அறுக்கிறல்ல. சிலவங்க ஆடு மாடு இங்க எப்படின்னு தெரியா, ஆடு மாடனை கொண்டு வந்து வச்சா சுத்தி பெரிய ஒரு கூட்டம் நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். தொழுவைக்கு 8 நிமிஷம் கொடுக்க அவனுக்கு டைம் இல்ல. ஆனா என்ன செய்யறா, மாட்டை பார்த்து கொண்டிருக்கிறான். அங்க பாக்குறான் இங்க பாக்குறான். நம்ம மாடு கண்டில்லாதமாய் டைனோசரனை கொண்டு வந்து நிப்பாட்டினமாய் சுத்தி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். சில சின்ன பிள்ளைகள் பொலிட்டீன் பேக் எல்லாம் தின்ன கொடுத்து ஒரு சந்தர்ப்பத்தில் அறுத்து பார்த்தாதான் மாட்டு ஆட்டுல தொண்டையில பொலிட்டீன் பேக் சிக்கிக்குது. இதெல்லாம் கவனிங்க. சும்மா குர்பான் கொண்டு வந்து பெரட்டி அறுக்கிறல்ல, ஆதாபுகளுக்கு முறை இந்த முறையில தான் செய்யணும். அதுக்கு அடுத்து லா தத்பஹு இல்லா முஸ்லிம்னா, வயது பூர்த்தியாகாம இருக்கிறல்ல. அன்பான வியாபாரிகள், ஆடு மாடு வியாபாரிகள், மாட்டு மூளையோட வேலை செய்ய வானம். சிலவன் வயசு பூர்த்தி ஆகாம சொல்றேன், அது நல்ல பூர்த்தி 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 பூர்த்தி. எத்தனை பூர்த்தி ஆகணும்? பூர்த்தி குர்பானுக்கு தானே பூர்த்தி. அவனுக்கு எத்தனை வயசு ஆகணும் என்றே தெரியா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மாடாக இருந்தா 5 வயது பூர்த்தி, 6வது வயதில் அது காலடி எடுத்து வச்சுக்கோம். ஆடுல 2 இருக்குது. ஒன்று மஐஸுடைய ஆடு. அந்த ஆடு 2 வயது பூர்த்தி, 3வது வயதுல காலடி எடுத்து வச்சுக்கோம். அதே போல செம்மறி ஆடு 1 வருடம் பூர்த்தி ஆகினா போதும், 2வது வயது அடைஞ்சிக்கணும். இப்படி சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆட்டு மாட்டுக்கும் வயதுகளை கவனிக்கணும். வயது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பல்லு பார்க்கப்படணும். எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்லலாம், நேரம் போதா. ஒரு ஆலிமை கொண்டு போயிட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து ஆடு மாடு அறுக்கிறதுக்காக கொண்டு வர போகல. சிலவங்க ஆடுதானே அதை ஒன்று செய்யறல்ல, காலால பிடிச்சி எடுத்துக்கொண்டு வர. ஒரு காலை பிடிச்சி உமர் எல்லாம் எச்சரிச்சாங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்னாங்க. வயலுள் லக்கன்னு சொன்னாங்க, உனக்கு நாசம் தான். ஆற்றில் ஒரு காலை பிடிச்சி இழுத்துட்டு வர வானம், காதை பிடிச்சி இழுத்துட்டு வரல. அத கண்ணியமான முறையில கொண்டு வரணும். சில பாமோல கண்டிக்கிறோம், கண்ணால படுக்க போட்டு இழுத்துட்டு வாரானோ. இப்படி எல்லாம் இழுத்துட்டு வாரல குர்பான். நீங்க ஆடு மாடுடைய உரிமையாளர்கள் அப்படி இழுத்துட்டு வாரத கண்டீங்கன்னா அவனை கண்டீங்க. இப்படி இழுத்துட்டு வரையலான்னு சொல்லி கொடுங்க. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிருகத்தோட நல்ல முறையில நடங்க. எப்படி ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமையை பத்தி பேசுற இஸ்லாம் மிருகத்துடைய உரிமையை பேசுது. எப்படி மிருகங்களோட நடந்து கொள்ளணும் அதுதான் பாருங்க. ஹதீஸ்ல வருவதே, விடிய விடிய அமளிபாத செஞ்ச ஒரு பெண் பூனையை கெட்டி போட்டு நரகம் வைத்தான். பூனையோட மோசமா நடந்து கொண்டதால. விபச்சாரத்துல வாழ்ந்த ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்து தௌபா செய்யாம சொர்க்கம் வைத்தான். ஆடு மாடோட நடந்து கொள்ற முறையை வச்சு கூட இவன் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு அல்லாஹ் தீர்மானிப்பான். ஆனால் மிருகங்களோட நடந்துக்கும். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் தான், ஆடு மாடுகளை அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல முறைகளை பேணி அருங்க. அறுக்க தெரியாம ஒரு ஓரத்துக்காக பேசாம இருங்க, தெரிஞ்சவன கையில கொடுத்துட்டு சும்மா இருங்க. எவ்வளவு இடங்கள்ல பாத்துக்கிறோம், ஆடு அறுக்க தெரியும், எல்லாம் சுத்திப்பாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இவர் கத்திய தூக்கணும். இவர் தான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம். கத்திய தூக்கணும் வாராரு, மாட்டை கொல்ல ஆட்டை கொல்ல. அது கலஸ்காற்ற இடம் அல்ல. ஒரு பெரிய ஆள் அறுக்க ஐ கலசுடைய இடம் அல்ல. எங்கட செவலத்தனம் காற்றல்ல. சுவாச குழாய், ஜீரண குழாய் 2ம் ஒரே தடவையில் அறுபடணும். அறுபடலையா
செத்த மாட்டு காட்டுகள் சமம். அந்த ஆடு மாட புதைக்கணும், பாவிக்கலாம். கூட்டு குர்பான் என்ற பேர்ல அதிகமானவங்க கத்திய பிடிச்சி 7 பேர் மரம் வெற்றமாய் வெற்றானோள். இது இல்ல, இது பில. இப்படியெல்லாம் ஆடு மாட இருக்கலாம். அதே போல பங்கு வைக்க போகல. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் 3 பிரிக்க சொல்றான். ஒன்னு எங்களுக்கு பங்கு வைங்க, 2வது உறவுகளுக்கு கொடுங்க. சுத்திக்கக்கூடிய உறவுகள், ஏழைகளுக்கு அந்த இறைச்சி வைத்து சேரணும். ஏழை எளியவர்களை பாருங்க. எங்களுக்கு, உறவுகளுக்கு, ஏழைகளுக்கு 3 பங்காக பிரிச்சு 3ஐயும் கொடுக்கணும். 3ஆக பிரிச்சு கொடுங்க. ஹனஃபி மதஹப்ல எங்களுக்கு மாத்திரம் முழு மாட்டையும் சாப்பிடணும், அப்படியும் அனுமதி. ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான், நான் சொன்னா இந்த விஷயத்தை அவன் செய்யறானா இல்லையா, அவ்வளவுதான் நல்லா பார்க்கிறான். அதனால குர்பான் லேசான அமல் அல்ல. நான் பேசினது ஒரு துளி, 100க்கு 1 விஷயம், ஒரே ஒரு வீதமான சட்ட திட்டங்கள் தான் இந்த மிம்பர்ல பேசிக்கிறேன் சுருக்கமான நேரத்தில். இன்னும் எவ்வளவு ஆழமான சட்டங்கள், விரிவான சட்டங்கள் குர்பானுடைய விஷயத்தில் இருக்குது. அதனால முறைகளை பேணி இந்த குர்பானை கொடுங்க. அப்படி குர்பான் கொடுத்தாதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வாழ்க்கையில் அடைய முடியும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்